ஒன்று கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இது அன்பின் அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையோ தூதர் பாஷைகளையோ பேசினாலோ அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவோ ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமோ தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்புழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையோ தாங்கோ சகலத்தையோ விசுவாசிக்கோ சகலத்தையோ நம்போ. அன்பு ஒரு ஒளிர்ந்து தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம். அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒளிந்து போம். அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நம் தீர்க்க தரிசனம் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாயிருந்த போது குழந்தைய போல் பேசினேன். குழந்தைய போல் சிந்தித்தேன். குழந்தைய போல் யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைக்கு ஏற்றவளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மொன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது.